விஜய் டிவில இப்போ ட்ரெண்டிங் சீரியலாக இருக்கிறதா சிறகடிக்க ஆசை. இந்த சீரியலில் நம்ம வெற்றி வசந்த் கோமதி பிரியா தான் வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து முத்து மீனாவோட பேர் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி வெற்றி வசந்துக்கு வந்து பொன்னி சீரியல் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி கூட வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலுமே வந்து முத்து மீனாவோட ஃபேன்ஸ் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வைஷ்ணவியை பாடி ஷேமிங் பண்ணுறது, வெற்றி வசந்துக்கு இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக விஜய் டிவியில் வந்து இப்போ விஜய் டெலிவிஷன் அவார்ட் கொடுத்தப்போ முத்து மீனாவுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து முத்து மீனாவை கூட்டிட்டு வராமல் வைஷ்ணவியை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்து எதுக்காக மீனாவை கூட்டிட்டு வரல, எதுக்கு ஒரு ஒய்ஃபை கூட்டிட்டு வராரு, இப்படி வந்து ஒய்ஃபை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை எதுக்காக அவாய்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை கோமதி பிரியாக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால தான் அவங்க வராமல் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி வெற்றி வசந்துக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ பெருசாகி வைஷ்ணவி பக்கம் திரும்பிடுச்சு. ஏன்னா வைஷ்ணவி தான் முத்து மீனாவை சேர விட மாட்டாங்க, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கூட சேர்ந்து வர விட மாட்டாங்க, எதுக்காக இவங்க எப்போ பார்த்தாலும் குறுக்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த வைஷ்ணவி ரொம்பவே பாடி ஷேம் பண்ணி பேசுறது, அவங்க வாய் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால வந்து வெற்றி வசந்தும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காராம். அதே மாதிரி வந்து வைஷ்ணவி ரொம்பவே கோவமாக இப்போ ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என் வாய் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் என்னோட வாய், நான் இப்படி தான் பேசுவேன், உங்களுக்காக என்னால் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. முக்கியமாக நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேனாக இருங்க, அது தப்பு கிடையாது. அதுக்காக அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றியெல்லாம் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என் புருஷன் கூட அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வரேன் அப்படின்னா அது என்னோட தனிப்பட்ட விஷயம் தான். ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிட்டாங்க, நிறைய ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் என்னால் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் விஜய் டிவியில் 6 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். எங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசுனால இப்போ வெற்றி வசந்தும் ரொம்ப அப்செட்டாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்கும் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிடிக்கும்னு சொல்கிறவங்களே எதுக்காக இப்படிலாம் ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க வந்து வைஷ்ணவி கிட்ட வந்து புருஷன் காசில் வந்து சாப்பிட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசியிருப்பாங்க போல. ஸோ அதுக்குமே வந்து வைஷ்ணவி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு பேசியிருப்பாங்க. நான் என்னோட புருஷன் காசில் தான் சாப்பிட முடியும், அதுக்குன்னு வேற யாரா காசில் சாப்பிட முடியுமா, அதெல்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறது உங்கள் லைஃப்பில் பண்ணிங்கன்னா பெரிய ஆளாக வருவீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூமியோட ஃபேன்ஸ்க்கு தான் சொல்லணும். ஏன்னா முத்து மீனாவோட ஆன் ஸ்க்ரீன் பேர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு பேசக்கூடாது. ஏன்னா வெற்றி வசந்த் என்னோட ஹஸ்பண்ட், அப்படி இருக்கப்போ நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கூட வரதை வந்து நீங்கள் யாரும் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய பேர் வந்து ரீல் பேரை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ மகாநதியில் நம்ம விஜய் காவேரியாக இருக்கட்டும், ஐயனார் துணை நிலா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரிஜினலாகவே வந்து ஜோடியானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம சஞ்சீவ் வாலியாவை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே அவங்க வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆன் ஸ்க்ரீனில் வர ரீல் பேர் தான் உண்மையாலுமே ரியல் பேராக மாறணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. எதுக்காக அப்படி சேர்த்து வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லியுமே வந்து இப்போ நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுற காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரீல் பேராக இருக்கவங்க வந்து உண்மையாலுமே அவங்க கூட வராமல் வேற ஏதாவது ஆக்டர் கூட வந்தால் கூட அதை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களெல்லாம் இது கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆக்டரை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ வைஷ்ணவியோட லைஃப்பில் நடந்தனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.